ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜான் ஃபஸ்ட் அன்னைக்கு நான் தங்கமயிலில் போயிட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து தங்கமயிலில் தான் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். லைக் லாஸ்ட் இயர் வந்து நான் 22K போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டைம் வந்து நான் வந்து 10K போட்டிருக்கேன். இதில் வந்து செய்கூலி சேதாரத்துக்கு வந்து 75% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியுமே வந்து நம்ம கற்ற காசுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி போடுறாங்க. செய்கூலி சேதாரம் எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக போடுறது கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் கோல்டை சேவ் பண்ணுறதுக்கு. தங்கமயிலில் வந்து நான் என்ன டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன் அப்படின்னா, நாங்கள் இருக்கிறது வந்து தருமபுரி பிரான்ச். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறது தருமபுரி பிரான்ச் தான். அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. பட்னா லைக் ஒரு மினிமல் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் தான் நான் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். மற்ற எல்லாமே வந்து மற்ற ஷோரூமுக்கு கம்பேர் பண்ணும்போது தங்கமயிலில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு போய் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்களான்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நிறைய கோல்டு ரிட்ரீட்ஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் என்னுடைய அனுபவத்தில் தங்கமயில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டு சேவ் பண்ணேன். இந்த வந்து நான் வந்து 10K போட்டிருக்கேன். அதோடைய ரெசிப்ட் தான் இது. அன்னைக்கு ரேட் வந்து 7150 இருந்தது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஜி கோல்டு ஆப் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. தேங்க்ஸ்.